शतमानं भवति शतायुः पुरुषस्यतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. நேயர்களுக்கு வணக்கம். இது ஓம்னி டிவைனின் ஆலய விழா நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுரை காரணீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த திருக்கோயில் கரெக்டா எங்க அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சைதாப்பேட்டை ரயில் நிலையத்துக்கு ரொம்பவே பக்கத்துல தான் அமைந்திருக்கு. இந்த திருக்கோயிலோட சிறப்பம்சங்களை சொல்லிக்கிட்டே போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க இருக்க லிங்கத்தை மக்கள் எல்லாருமே காரணீஸ்வரர் அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க. இந்த லிங்கத்துக்கு எப்படி காரணீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு தெரியுமா? வாங்க சொல்றேன். காமதேனு அப்படின்ற தெய்வ பசுவை தேவேந்திரன் கிட்ட இருந்து வசிஷ்ட முனி பெற்றுக்கொள்றாரு. அப்போ காமதேனு அப்படின்ற பசு வசிஷ்ட முனியோட பூஜையில ரொம்ப குறுக்கீடு செஞ்சதுனால வசிஷ்ட முனி காமதேனு பசுவுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துடுறாரு. உடனே தேவேந்திரன் இவ்வளவு நாளா நம்ம ஆசையா வளர்த்த காமதேனு பசுவுக்கு இப்படி ஒரு சாபமா அப்படின்னு கொதிச்சு போயிட்டு அந்த பசுவை எப்படியாச்சு சாபத்துல இருந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு தேவேந்திரனோட வாகனமான கார்மேகத்தோட துணை கொண்டு முனிவர்களோட அறிவுரைப்படி இந்த பகுதி, குறிப்பா சொல்ல போனா இந்த சைதாப்பேட்டை பகுதியை கருணை பொலிமலையால குளிர் வச்சு சோலை வனமாக்கி சிவ பிரதிஷ்டை பண்ணி அங்க இருக்க சிவலிங்கத்தை வழிபட்டு அந்த காமதேனுவை சாபத்துல இருந்து சாப விமோச்சனம் பெற்று கொடுக்கிறாரு தேவேந்திரன் சிவபெருமானோட அருளால. அதனாலதான் இந்த பகுதி திருக்காரணி அப்படின்னு அழைக்கப்படுது. காமதேனு அப்படின்ற பசுவுக்கு சாப விமோச்சனம் பெற்று தந்ததுனால இங்க இருக்க சிவபெருமான் காரணீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சனீஸ்வரருக்கு மக்கள் எல்லாருமே வாரந்தோறும் நெய் விளக்கேற்றி வழிபட்டுட்டு வராங்க. இதனால அவங்களோட துன்பங்கள்லாம் விலகி நன்மை பயக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணீஸ்வரர் திருக்கோயில்ல நவ கிரகங்கள் இருக்காங்க. கேது, சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன், ராகு, குரு, சனி இப்படின்னு சொல்லிட்டு 9 கோள்களும் இங்க ஒன்றாய் காணலாம். அம்மா, இந்த காரணீஸ்வரர் கோயிலோட சிறப்பம்சங்களை பத்தி என்கிட்ட சொல்ல முடியுமா? நீங்க எவ்வளவு வருஷமா இந்த கோயிலுக்கு வரீங்க? இந்த காரணீஸ்வரர் 40 வருஷமா வந்துட்டு போயிட்டு இருக்கோம். திருவிழானா டெய்லி வருவோம். சனிக்கிழமையில போவோம். பசங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது குரு மாலை போடுறதுக்கு, கடலை மாலை போடுறதுக்கு சாமிக்கு தான் ஆகும். பொண்ணுக்காக வேண்டி இருந்துச்சு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு 500 விளக்கு போட்டேன்னு வேண்டினோம். அதே மாதிரி கல்யாணம் ஆச்சு. அப்புறம் குழந்தை பிறக்கணும் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு 1008 விளக்கு ஏற்படணும்னு நினச்சேன். அதே மாதிரி நடந்துச்சு. அப்படிங்களா? அதே மாதிரி எங்கள் தங்கச்சி பசங்களுக்கும் சொன்னேன், இந்த மாதிரி செஞ்சால் நல்லதாக இருந்தது, நீங்கள் செஞ்சுட்டு போகலாம், ஊரை பக்கத்துலேருந்து இங்கே செஞ்சுட்டு போகிறோம். திருவிழா எத்தனை நாள்மா நடக்கும்? 10 நாள். ஓகே. இங்கே சொர்ணாம்பிகை அம்மன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலான விஷயங்கள் இங்கே இருக்கா? ஆடி போகிறோம்னு சொல்லிட்டு விழா செய்யலாம். நல்ல சிறப்பாக இருக்கும். சிறப்பாக அந்த வீரபத்திரரை வேண்டிட்டு செஞ்சாலும் அந்த. ஓகே, வீரபக்தர் அங்கே வேண்டிட்டு செஞ்சா.
கோயிலுக்கு எவ்வளவு வருஷமா வரீங்க? ஒரு 50 வருஷத்துக்கு மேலே வரேன். உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா? நீங்க எல்லாமே நல்லது தான். இதுமே நான் வேணுனது பூரா வேலை கிடைக்குது, கல்யாணம் வந்து அந்த பசங்க கல்யாணம் பேரன் பேட்டி வந்தது எல்லாமே இந்த கோயிலை கும்பிட்டு தான் எல்லாம் இந்த அளவுக்கு ரிட்டையர் ஆகி கூட வந்து கிட்ட 20 வருஷம் ஆச்சு. அப்போ வரேன். நான் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து இந்த கோயிலை விட்டுட்டேன். தலை விருட்சம்னு இருக்கு, அந்த மரத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது மாமரம்னு அந்த கோயிலுக்கு உண்டான இது வச்சு சொல்லிக்கிறாங்க. அதுதான் நமக்கு தெரியுது. அதனுடைய இது அவ்வளோ தெரியாது. கிட்டத்தட்ட கலை வச்சு மாமரம் ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு கலை வச்சாங்க இல்லையா, அது இந்த கோயிலுக்கு உண்டான வச்சு இது அதை வச்சு அவங்க அதை விட்டாங்க. ஓகே ஐயா, நன்றி. இந்த அருள்மிகு திருத்தலத்துல நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. காரணீஸ்வரர், சொர்ணாம்பிகை அம்மன், 108 ஆழ்வார்கள், விநாயகர், முருகர், நவகிரகங்கள், தேவகிரீஸ்வரர், பாலமுருகன், பழனி முருகன், வீரபத்திரர், சனீஸ்வரர், ஆஞ்சநேயர். இங்க வீற்றிருக்கிற எல்லா தெய்வங்களையுமே மக்கள் நம்பிக்கையோடு வழிபடுறாங்க. இந்த காரணீஸ்வரர் கோயில்ல இந்த கல்வெட்டு முழுவதுமே திருமுருகாற்று படைய பதிச்சிருக்காங்க. காட்சியை பாருங்க, திருக்கைலாய காட்சி. எல்லாருமே இருக்காங்க, சிவன், பார்வதி எல்லாருமே பசு மேல அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு காட்சி. இதை காண்றதுக்கு கண் கோடி வேணுங்க. என்ன மக்களே, இன்னைக்கு ஆலய உலா நிகழ்ச்சியின் வாயிலாக அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுரை திரு காரணீஸ்வரர் திருக்கோயில்ல வீற்றிருக்கிற தெய்வங்களோட அருளை எல்லாம் பெற்றிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இது மாதிரி ஆலய உலா நிகழ்ச்சியில மற்றொரு திருத்தலத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஓம்லி டிவைன் சேனலோட இணைந்திருங்க. நன்றி.